அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும்போது அநேக நல்லொழுக்கத்துக்குரிய காரியங்களை, ஒழுக்கத்துக்குரிய காரியங்களை அங்கே எழுதுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த சபையினுடைய பின்னணி, கொரிந்து பட்டணம், அந்த கொரிந்து மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பலவிதமான விக்கிரக தேவர்களை வழிபட்டு வந்தார்கள். அநேக விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணமாக காணப்பட்டது. பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பெறுகிற இடங்கள்ல வேசித்தனமும் விபச்சாரமும் அதிகமாக இருக்கும். ஒழுக்கம் இல்லாத ஒரு நடைமுறை மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். பிசாசை வழிபடுகிறவங்க, விக்கிரகங்களை வழிபடுகிறவங்க ஒழுக்க நெறிமுறைகளுக்கு உட்படாதபடி பலவிதமான ஒழுக்கமற்ற செயல்கள் அங்கே இருக்கும். அப்படி அநேக பாவ ஒழுக்கமற்ற காரியங்கள் அந்த சமூகத்தில் இருந்தது. அந்த பின்னணிகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள்ளால கொரிந்தில் இருக்கிற விசுவாசிகள் வந்து அங்கே அநேக கூடி வந்து சபையாக அங்கே வளர்ச்சியடைந்து இருக்கிற நாட்களில் அந்த சபையில் அநேக பிரச்சனைகளும் காணப்பட்டது. ஒழுக்கமற்ற நிலைமை ஒன்று, பிரிவினை ஒன்று, இன்னும் பரிசுத்தாவியின் வரங்களை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடி, சில வரங்கள் மேன்மை என்றும் சில வரங்களை குறித்த அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாமலும், அன்னைக்கு நாட்களில் இருந்த வெளிப்படையான சில அடையாளங்கள், அற்புதமான வரங்களை மேன்மையானது என்று நினைத்து அதை பெற்றுக்கொண்டவர்கள் மேன்மையானவர்கள் என்று கருதி அவர்களுக்கு சபையில் முக்கியத்துவம் காணப்பட்டபடினால அவர்களும் தங்களை மேன்மையானவர்கள் என்று கருதி கொண்டார்கள். அதுபடினால வரங்களை குறித்து வகையெடுத்து கொரிந்தியர் நிருபத்தில் அதிகமாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்கிற பகுதி நல்லொழுக்கமான பரிசுத்தமான வாழ்க்கை, ஹோலி லிவிங். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏன் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற காரியத்தை தான் இங்க பவுல் கொண்டு வர அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல 16வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது கடைசியில தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், வாசமாய் இருக்கிறது என்றும் இல்லை, இருக்கிறார். பர்சன். Holy Spirit is a person. Father, Son and the Holy Spirit. அநேகர் ஆவி அவரது ஒரு வல்லமையாக மாத்திரம் இன்றைய அநேகர் பரிசுத்தாவியை பார்க்கிறாங்க. He is a person. எப்படி பிதா ஒரு ஆழ்த்துவம் உடையவராக இருக்கிறாரோ, எப்படி குமாரன் ஆழ்த்துவம் உடைய ஒரு நபராக இருக்கிறாரோ, அதுபோல பரிசுத்தாவியானவரும் ஒரு ஆழ்த்துவம் உடைய ஒரு நபராக இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வந்து நம்மில் வாசம் செய்கிறார் என்று இங்க நம்ம தெளிவாக பார்க்கிறோம். ஆனபடினால பரிசுத்தாவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறபடினால உங்களுடைய சரீரங்களை, அதாவது நம்முடைய சரீரங்களை, விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாவ செயல்களிலிருந்து விலக்கி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய மிகவும் தேவனுடைய விருப்பம் அல்ல. அது நமக்கு நாம் பண்ண வேண்டியது, நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 2, 21, 22 சாரி எபேசியர் 4, 21, 22 ஒரு வாசிப்போம்.
நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடத்திற்கு உரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 21-22 வாசிப்போம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏன் நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய சரீரத்தையும் நாம் பரிசுத்தமாக நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் தேவையானதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, அவர் மேல் மாளிகை முழுவதும், இங்க நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக, ஆவியான கிறிஸ்துவாக, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் அவரோடு அவரில் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தினுடைய மகிமை, அவர் எப்படி மகிமைப்படுகிறார் என்பது நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழுகிறோம் என்பதை சார்ந்து அமைகிறது. தேவனுடைய ஆவிக்குரிய கட்டிடமாகிய அந்த ஆலயம் எப்படி பிரகாசிக்கிறது, எப்படி பரிசுத்தமாகிறது இருக்கிறது, எப்படி மகிமைப்படுகிறது, எப்படி தெய்வீகம் வெளிப்படுகிறது என்பது நாம் நம்முடைய மாம்சத்தை எப்படி பரிசுத்தமாய், எப்படி குறையற்றதாய், ஒழுக்கமுடையதாய் நாம் பேணி காக்கிறோம் என்பது தேவனுடைய மகிமையாக்கு சாட்சியாக மாறுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். நாம் தேவனுடைய பார்வையில மிக முக்கியமானவர்கள். நாம் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நம்மை பரிசுத்தமாக கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்பது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற கட்டாயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கை, மாம்ச வாழ்க்கை எந்த விதத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு செய்யும்படியாக விரும்பி அவைகளை செய்தாலும் தேவன் நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய கோபம் நம்மீது வருகிறது என்பதை இங்கே நம்ம பார்க்கும்போது அவனை தேவன் கெடுப்பார். பாவ நிமித்தம் நோய்கள், பாவத்து நிமித்தம் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி மாம்சத்தின் அழிவுக்கென்று பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்து நிமித்தம் அநேக தண்டனைகள், தேவனுடைய கோபத்துக்குட்பட்டவர்களாக நாம் வைக்கப்படுகிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் அவருடைய ஆலயத்தை கெடுக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும், நீங்கள் தேவனாலே பெற்று அவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதையும் அறியீர்களா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை ஒரு வாசிப்போம்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு அலங்காரம் பற்றி, விலையேறப்பட்ட அலங்காரத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் நம்மை பேணி, நம்முடைய சரீரத்தை பேணி காத்து கொள்ளுதல், நல்ல வஸ்திரங்களை உடுத்தல், ஒழுக்கமான வஸ்திரங்களை உடுத்தல், நமக்கு விருப்பமான உயர்வான நல்ல காரியங்களை எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பதற்கு நாம் தகுதி உடையவர்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலங்க சொல்லுகிற காரியம், மயிரை பின்னி, அப்படின்னா மயிரை பெண்கள் பின்னக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதா? பொன்னான ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத வஸ்திரங்களாக இருக்கிற சாந்தமும் அமைதலுமான ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. வெளியரங்கமான அலங்காரம், அது நம்முடைய மாம்சத்தில் நாம் விரும்பி செய்கிறது. அது மயிரை பின்னுதல், பல விதங்கள் அதுக்கு அலங்காரம் பண்ணுதல், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், பொன்னாலான ஆபரணங்கள் அணிதல், இவைகள் நாம் நமக்கு மேன்மையாக நம்ம அதை எண்ணி செய்கிறோம். மாறாக நமக்கு அலங்காரம், நமக்கு மேன்மை, நாம் மற்றவர்களால் வசீகரிக்கப்படுவது நம்முடைய குணாதிசயங்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் இங்க சொல்லுகிறாரு. முன்னால் சொல்லப்பட்ட காரியங்கள் நாம் எப்படி அவைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது, ஆவிக்குரிய குணாதிசயம் நமக்கு இல்லாதபடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அமைதலான ஆவி, இன்னும் சாந்தம், புறம்பான அலங்காரம் இல்லாதபடி நாம் இருதயத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய குணாதிசயங்கள், ஆவிக்குரிய பண்புகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், சாந்த விசுவாசம், இப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து நமக்கு கொண்டு வருகிற நல்லெண்ணங்களினாலும் திடமனதினாலும் தைரியத்தினாலும் நாம் பலப்பட்டு அவைகளை சார்ந்து நம்மை மேன்மையாக எண்ணி வாழுதல். உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளலாம், அணிகலன்களை அணிந்து கொள்ளலாம், மயிரை நாம் பின்னலாம். ஆனால் அவைகளை சார்ந்து நம்முடைய மேன்மை கருதக்கூடாது. அவைகள் நமக்கு மற்றவர்களுக்கு முன்பாக உயர்வை பெற்று தருகிறது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அவைகளினால் நான் மற்றவர்களை உயர்ந்தவன் என்று நினைக்கிற சிந்தனை விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு என்னுடைய மற்றவர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவர் பிரியப்படுகிற ஆவியின் குணாதிசயங்களினால், அன்பினால், சாந்தத்தினால், நல்லொழுக்கத்தினால், உபசரிப்பினால், தாழ்மையினால், பணிவிடையினால் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. மனுஷனுக்கு முன்பாகவும் அது மேன்மையானதாக கருதப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இன்னைக்கு விசுவாசிகள் உலகத்தில் வரும்போது, உலகத்தில் நாம் வாழும்போது, உலகத்தில் இருக்கிற நமக்குடைய செல்வத்தை சார்ந்து, உலக கல்வியை சார்ந்து, உலகத்தில் இருக்கிற நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களாகிய பொக்கிஷங்கள், அதாவது சொத்துக்கள் இருக்கலாம், எதுவான இருந்தாலும் அதை சார்ந்த மேன்மை பாராட்டுதல், அதனால எனக்கு புகழ் இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்கிற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. நாம் எப்படி கிறிஸ்துவுக்காக வாழுகிறோம், எப்படி நாம் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்கிறோம், எப்படி நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்கு முன்பாக, குறிப்பாக சபையில் மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாக நம்முடைய விசாரிப்பு, ஜெபித்தல், அவங்களை சந்தித்தல், மற்றவர்களுக்காக சமயம் செலுத்துதல், நாம் பகிர்ந்து கொள்ளுதல், உண்மையான இருதயங்களோடு அவர்களுக்காக நம்ம ஜெபித்தல், இப்படிப்பட்ட காரியங்களினால்
அவைகளை நாம் விலையேறப்பெற்றதாக கருதி அவைகளுக்கு நாம் முக்கியத்துவங்களையும் மேன்மையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. மாறாக அதிகமாக சரீரத்தை பேணி அதிகமாக நம்ம அழகுபடுத்தி கொண்டு அதை சார்ந்த மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமே, ஆனால் அது தேவன் விரும்புகிறதல்ல. அது நமக்கு எந்த விதத்திலும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்காது என்பதை நம்ம வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்க முடியும். முதலாவதாக இந்த 2 வசனங்களில் சரீரத்துக்குரியதான சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டியதை குறித்து சொல்லுகிற தேவன் பவுல். அடுத்தபடியாக நம்ம சொல்லும்போது 18 20 உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகிலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினார், அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்க, அடுத்து 18 20 உள்ள வசனங்கள்ல நம்முடைய மனமும் இருதயமும் கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். நம்முடைய மனமும் இருதயமும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். இந்த மனதனுடைய எண்ணங்கள், மனதனுடைய விருப்பங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதான் பார்க்கும்போது ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இதை நம்ம வாசிக்கும் போது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நம்ம எல்லாரும் பைத்தியக்காரன் ஆகணும்னா அதனுடைய மீனிங் என்ன? பவுல் எதை விரும்புகிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரு? இவ்வுலகிலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால், ஞானி என்கிற எண்ணம் மனசுக்குள்ளால நான் அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றையும் திறமையாக செய்யக்கூடியவன், நான் செய்கிறது சரி, இப்படிப்பட்ட எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறது. எது சரியாக இருந்தாலும் அதை நாம் வேதம் தெளிவாக நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, தேவனுடைய சித்தம் அந்த காரியத்தில் என்ன என்பதை வேத வசனத்தில் போய் தெளிவாக சிந்தித்து அதை நாம் புரிந்து கொள்ளுகிறதை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு நாம் சுய ஞானங்களின் அடிப்படையில் நாம் எல்லாருக்குமே ஆண்டவர் சில தாளந்துகளை, சில காரியங்களை ஞானமாய் செய்வதற்கான திறமைகளை, சில காரியங்களை புரிந்து கொள்ளுதலை, உலகத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமான காரியம். ஆனால் அவைகளை தாழ்மையோடும் அன்போடும் கர்த்தருக்கு மகிமைக்கென்று நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் சபைக்கும் இன்னும் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் அன்போடு அவைகளை செலவு பண்ணும்படியாக நமக்கு கர்த்தர் அவைகளை கொடுத்திருக்கிறாரே தவிர அவைகளை வைத்து நாம் பெரியவன் என்று நாம் நல்லவன் என்றோ அல்லது பெரியவன் என்றோ காட்டுவதற்கு அப்படி செய்யக்கூடியது. நாம் தாழ்மையான மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லும்போது ஒருவனும் தன்னை வஞ்சியாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இந்த வசனம் தொடங்கும் போதே டு நாட் டிசீவ் யுவர் செல்ஃப். அப்படி நம்மை நாமே மேன்மையாக கருதும் போது, உயர்வாக எண்ணும் போது நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்கிற ஒரு காரியத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 5வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிப்போம்.
ஏசாயா 5:21. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் இருதயத்தில் புத்திமானும் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் இதே புஸ்தகம் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒருவன் நான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், பிரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர் ஞானிகளை அவர்களுடைய ஞானத்தில் பிடிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய ஞானத்தில் அவர் பிடிக்கிறார். அப்படியாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய சுய மேன்மையை, சுய ஞானத்தை பெருமை பாராட்டி அவையிலே தன்னை உயர்த்தி கொள்ளுகிற ஒரு காரியத்தை தேவன் விரும்பவில்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று பார்க்கும்போது, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது what we are valuing more, எதை நாம் உயர்ந்தது என்று நாம் எண்ணுகிறோம். நம்முடைய சுய ஞானத்தை சார்ந்து, நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் கற்றுக்கொண்ட அல்லது உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட சில காரியங்களை வைத்து நாம் நம்மை உயர்வானவர் என்று கருதாதபடி அவைகளை தாழ்மையோடு, அன்போடு, நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவைகளை வைத்து நாம் பணிவிடை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய ஞானத்திலே நான் பிடிப்பார் என்றும். இது உலக பிரகாரமான காரியங்கள். உலகத்தில் எவ்வளவோ தங்களை ஞானி என்று சொல்லிக் கொள்ள இருக்கிற மிக மேன்மையான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஞானம் பரிசுத்த வேதத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி அவருடைய விருப்பத்தை செய்கிறதுனால் தேவன் இருக்கிறார். அங்கே தான் ஞானம் இருக்கிறது. இல்லை என்றால் அவருடைய ஞானத்தில் பிடிப்பார் என்று சொல்லும்போது தேவன் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். தேவனையும் அவருடைய பரிசுத்தாவியனுடைய நடத்துதலையும் விட்டு நாம் சுய ஞானத்தை சார்ந்து நாம் வாழுவோமேயானால், 20வது வசனத்தில் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மனுஷருடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் மனிதனுடைய யோசனைகளுக்கு ரீசன்ஸ், அவனுடைய திங்கிங், உலக பிரகாரமான ரைட்டிங்க்கு அநேக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலக கல்வி, பல காரியங்கள், இன்றைக்கு அவைகள் அநேகம் ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற உலக மனிதனால் இருக்கிறவைகள், அவைகளை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில் வீண் என்று கர்த்தர் அறிகிறார் என்று நமக்கு வேதத்தில் நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடியும். மாறாக வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி பரிசுத்தாவியானவர் நமக்கு தருகிறதான உணர்த்துதலுக்கு, எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்து, அவருடைய சித்தத்தின்படியான அவருடைய விருப்பங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது வந்து மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையின்படி நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். இனி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால அவருடைய உண்மைகளுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு, வேதத்தை சார்ந்து உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு வீணான சிந்தனையை விட்டு ஆவியின் சிந்தனை, வசனத்தினால் உருவாகிற சிந்தனை, வேத வசனம் ஆவியின் ஜீவனமாக இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு, அவைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நாமே ஞானிகள் என்று சொல்வது, நான் இந்த காரியத்தில் தெளிவு அறிந்திருக்கிறேன் என்று சொல்வது, அல்லது இன்னும் அநேக உலக காரியங்கள் அவங்க கற்றுக்கொள்ள ஞானத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக பேசுவது, ஆண்டுடைய சித்தத்திற்கு விரோதமாக பேசுவது, கிறிஸ்துவினால் உண்டாகிறதான மீட்புக்கு, ரட்சிப்புக்கு விரோதமாக பேசுகிறது இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ரோமர் 12வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின ரோமர் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களை ஒரு வாசிப்போம். பதினாறாவது வசனத்தையும் கூட வாசிப்போம். அதே அதிகாரம், ரோமர் 12:16. இங்கே நாம் பார்க்கும்போது அல்லாமலும் அவனவனுக்கு அருளப்பட்ட கிருபையினாலே தான் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுடையவர்களாய் எண்ண வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன நடத்துதலை தருகிறார் என்கிறது தெளிந்த எண்ணம். அதை புரிந்து, அதை குறித்து பேசி, அதை குறித்த தெளிந்த எண்ணம், செயல் வடிவம் போட்டு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 16வது வசனம், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள், உங்களே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உடையவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள், உங்களே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். சுய ஞானம், உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் நம்மை உயர்வானவன் என்று எண்ணிக்கொள்ளுதல், நாமே நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அதன் அடிப்படையில் நம்ம சிந்தித்து வளருதல்,
அது தவறான பாதையில் நடக்கும். மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வசனங்களை சிந்தித்து வாசித்து நம்மை தாழ்த்தி நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து நாம் எவ்வளவு பலவீனர்கள் குறையுடையவர்கள் என்பதை நம்ம கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும்போது நம்முடைய மாம்சத்தினாலும் முதலாவது நாம் பார்க்கும்போது எவ்விதமாக நம்முடைய சரீரத்தை தீமைக்கு பாவங்களுக்கு நாம் பேணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது, பரிசுத்தமாக வைக்க வேண்டும். நம்முடைய மனதையும் இருதயத்தையும் கர்த்தருக்கு முன்பாக எண்ணங்களை, தீர்மானங்களை, செயல்களை நாம் கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இவ்விதமாக நாம் காத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை, கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய குணாதிசயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களாக அல்லது தேவனை நம்முடைய வாழ்க்கையில வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை காண்கிற இடம் எங்க? கர்த்தருடைய மகிமையை நம்ம எங்க கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறோம்? வேதத்தை வாசிக்கும் போது தேவன், God reflect in us, through us, in us, through the Holy Spirit of God. வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவரை நம்மிலே பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மிலிருந்து அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை, வெளிச்சத்தையும் தந்து அந்த ஆவியானவருடைய பிரதிபலிப்புக்கு, உணர்த்துதலுக்கு நாம் இடம் கொடுக்கிறபடினால வேத வசனத்தை தியானித்து வாசிக்கிறவர்கள் தேவனை, அவருடைய பரிசுத்த குணாதிசயங்களை நாம் அதிலே காண்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி காண்கிறவர்களாக இருக்கிற நாம் அவைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த தேவன், வல்லமையுடைய தேவன் நமக்குள் பிரதிபலிக்கிறவராய் இருக்கிறாரா? பிரதிபலிக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தவாறே தானும் நடக்க வேண்டும். அவரை போல வாழ வேண்டும். அவரை தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு பொறுமை தேவை தெரியுமா? நமக்கு எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு பணிவு. நம்முடைய மனமும் இருதயமும் தேவனுடைய சாயலை தரித்து அந்த சாயலை தன்னிலே வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம்.
நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். மாம்சத்தில் நமக்குள் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறபடினால் நாம் எல்லா விதத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக, தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்கென்று நாம் வாழுகிறவர்களாக நாம் வைக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரங்கள் கர்த்தருடையது. கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பேண வேண்டும், பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுபோல நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயங்களையும், இருதயத்தின் எண்ணங்களும் நம்முடைய மனதின் தியானங்களும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் 119வது சங்கீதம் கடைசி வசனத்தில் சொன்னது போல, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி அமைவதாக என்ற ஜெபத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை சார்ந்து நாம் சிந்திக்கிறதுனால் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் தேவனால் அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய மாளிகை. நாம் எப்படி நம்மை கர்த்தருடைய குணாதிசயங்களால் ஆவியில் நிறைந்து ஆவியின் கனிகளால் நிரப்பிக் கொள்கிறோமோ அந்த அளவுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில, அந்த விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஆனபடினால நாம் நம்மை கர்த்தருக்கென்று பிரியமும் மகிமையுமானவர்களாக நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சபையில், நாம் வாழுகிற சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு, நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள், செயல்கள் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவரிலும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவிய தேவன் நமக்குள் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். அவர் இந்த உலகத்திலிருந்து நாம் மீட்கப்படும் நாள் வரைக்கும், நாம் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நாள் வரையிலும், அல்லது நம்முடைய ஜீவன் இந்த மாம்சத்திலிருந்து பிரிகிற நாள் வரையிலும் நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாப்பதும், நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய இருதயத்தின் தியானங்களையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நான் செயல்படுத்த வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நாம் படியுடையவர்களாக இருக்கிறோமா? நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்பற்றி அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாறும்படியாக அனிதினமும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறோமா என்பதை நாமே சிந்தித்து பார்ப்போம்.